வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்களை கடந்து வெற்றியை தொடு. முள் இருக்கு இல்லையா, அந்த முள்ளை கடந்து வெற்றியை தொடணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் முள்ளை கடந்து அப்படின்னு சொன்னால், முள்ளில் வந்து நிறையா நம்மளை குத்தி ரத்தம் கூட வர வைக்கும். நமக்கு நிறையா இது குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த முள்ளுனால். இருந்தாலும் அந்த முள்ளை கடந்து போய் நிறைய இந்த மாதிரி தடைகள்லாம் வரும், இந்த மாதிரி சவால்கள்லாம் வரும். இதை கடந்து போய் வெற்றியை தொடுவது எப்படி என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்களை கடந்து வெற்றியை தொடு என்பது சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஊக்கமளிக்கும் வாக்கியம்தான் முட்களை கடந்து வெற்றியை தொடு. இது கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் நேர்மறை எண்ணங்களின் மூலம் ஒரு இலக்கை அடைய வழிகாட்டுகிறது. தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னா, என்னால் முடியும் என்ற எண்ணத்தை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் தன்னம்பிக்கை. கடின உழைப்பு அப்படின்னா என்ன மீனிங்னா, வெற்றி இலக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இடைவிடாத உழைப்பு முக்கியம். இதுதான் கடின உழைப்பு. விடாமுயற்சி அப்படின்னா, நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கை இழக்கவே கூடாது. விடாமுயற்சி என்பது கடைசி வெற்றி பெறும் தொட்டிக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி. நேர்மையான சிந்தனை, நேர்மையான எண்ணங்கள் அடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்கான உந்து சக்தியாக செயல்படும். நம்ம எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான. முட்களை கடந்து வெற்றியை தொடு. வெற்றி இலக்கை அடைய இடைவிடாது பாடுபட வேண்டும். எந்த இலக்கையும் அடைவது சுலபமில்லை. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நேர்மையான எண்ணம் எப்பொழுதும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய பாசிட்டிவான எண்ணமே அடுத்த கட்டங்களுக்கு நம்மளை நகர்ந்து செல்வதற்கான உந்து சக்தியாக செயல்படும். வெற்றி இலக்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் இடைவிடாத நம்பிக்கை, கடின உழைப்பின் மூலம் கிட்டும் பலன்கள் ஆகியவை அடுத்த நகர்வுகளுக்கு வெற்றியை தேடுவதற்கும் அடைவதற்கான முன்னோக்கி பாதையை வகுத்து தரும். பல வகை சந்தர்ப்பங்கள் வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கும் பாதையில் தென்படும். அவற்றை சரிவர புரிந்து கொண்டு பொருத்தமானவற்றை அடையாளம் கண்டு தேர்வு செய்து உபயோகித்தால் கூடுதல் பலன்கள் வெற்றி கனியை பெற உதவி செய்யும். வெற்றி பெறுவது உடனுக்கு உடன் நடைபெறாது என்று உணர்ந்து ஈடுபட வேண்டும். சில பேர் சொல்லுவாங்களே, எனக்கு நான் இப்போ படிக்கிறேன், எனக்கு இம்மிடியேட்டாக இப்போயே வேணும், 2 மாதத்துலேயே இப்போ வேலை வேணும், 3 மாதத்தில் வேலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை வேணும், ஆனால் கடுமையாக உழைச்சிட்டே இருக்கணும்னாக்க விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வேலை வாங்குவோம். உடனே கிடைக்கணும் அப்படி நினச்சக்கூடாது, வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். வெற்றி பாதை என்பது ரோஜா மலர்களால் செய்யப்பட்டது அல்ல. தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்வதற்கு. ரோஜா மலர்கள் இருந்தால் மெதுவாக இருக்கும், நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய முள்கள்லாம் இருக்கும், நிறைய தடைகள்லாம் இருக்கும். கட்டாயம் அந்த பாதையில் இருக்கும் முட்களையும், முள்ளுன்னா என்னன்னாக்கா தடங்கல்கள், இடையூறுகள், எதிர்பாராத நிகழ்வுகள், தாமதங்கள், இழப்புகள், இவைகளால் ஏற்படுத்தப்படும் தோல்விகள், இதுக்கு பேர் தான் முட்கள்னு அர்த்தம். நிறையா தடைகளாக வரும், அதுக்கு பேர் தான் முள்ளுன்னு எடுத்துக்கணும். ஆகியவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டியதை தவிர்க்கவே முடியாது. அதனால் அந்த இந்த இடையூறுகள், அதாவது முட்கள் சொல்கிறோம் இல்லையா, தடங்கல்கள், இந்த மாதிரி நிறையா வரும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம போகணும், தவிர்க்கவே முடியாது. நம்மளை ஊக்குவிப்பவர்களை விட விமர்சனம் செய்பவர்கள், குறை கூறுபவர்கள், நிராகரிக்கிறவர்கள் அவர்களின் பணிகளை செவ்வனே செய்து தடைகளாக எதிர்படுவார்கள். கண்டிப்பாக நிறையா பேர் நம்மளுக்கு உதவி செய்பவர்களை விட ஓத்திரியம் செய்பவர்கள் அதிக பேர் வருவாங்க. அதெல்லாம் நம்ம தடைகளாக எடுக்கணும். அதை எதிர்படுவர்களை அந்த தடைகளை உடைத்து எறியணும். அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். இத்தகைய தடைகளை செய்பவர்களை சமாளித்து அவர்கள் கூற்றுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு முழு ஈடுபாடுடன் தங்கள் காரியத்தில் குறியாக இருப்பவர்களையே வெற்றி இலக்கை தொட முடியும்.
கரடு முரடான பாதைகளில் பயணம் செய்யும் பொழுது சந்திக்கும் எதிர்கொள்ளும் வீழ்ச்சிகள், அதிர்ச்சிகள் ஆகியவற்றை எப்படி கடந்து செல்வது என்று தீவிரமாக சிந்தித்து உறுதியாக செயல்பட தயங்கவே கூடாது. நீங்கள் தொடங்கியது முதல் தொடர்ந்து பயணித்து ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்பார்த்த அல்லது மாறுபட்ட சூழ்நிலைகளை கடந்து சென்று வெற்றியை பெற்று மகிழ முக்கியமாக உதவுவது சரியான சிந்தனைகளை கைவிடாமல் தொடர்வது. நம்ம ஒரு சிந்தனை செஞ்சுட்டோம், சரியான சிந்தனை இதுதான் அப்படி நினச்சிங்க அப்படின்னாக்க கடைசி வரைக்கும் கைவிடவே கூடாது. பயணம் துவங்கி முடியும் வரையில் தேவைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப சிந்திப்பவராலேயே இலக்கை அடைய முடியும். கண்டிப்பாக ஒரு பயணத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா நம்முடைய நிகழ்வு, நம்ம என்ன செய்ய போகிறோமோ, நம்முடைய கோல் என்ன, நம்முடைய எய்ம் என்ன. ஒரு வேலைக்கு படிக்கிறீங்கன்னா அந்த வேலை படிக்க தொட்டிக்கு நம்ம இலக்கை விட்டுறக்கூடாது. அந்த இலக்கை அடைய வரைக்கும், நம்ம வெற்றி பெறுவது வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். வெற்றியை தேடித்தர தொடர்ச்சியான சிந்தனையே இன்றைய காலகட்டத்தின் தேவை. சிந்தனை செய்வது யோசனைகளை அளிக்கும், ஆனால் வெற்றி பெறுவது கிடைக்கும் முடிவுகளை பொறுத்தது. அதற்கு தேவை செயல்படுத்துதல். எனவே சிந்தனைகள் மூலம் உருவாகும் யோசனைகளை திறம்பட தொடர்ந்து செயல்படுத்தி தேவையான கண்காணிப்பிற்கு ஈடுபடுத்தி வந்தால் முடிவில் வெற்றி கனி பாடுபட்ட நபருக்கு கிட்டும். வெற்றி பெற சிந்தனை மற்றும் செயல்படுத்துதல் பெரிதும் உதவுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஸோ நண்பர்களே, நம்ம எந்த ஒரு இலக்கையும் வச்சுருந்தாலும் அந்த இலக்கை வெற்றி பெற வரை கைவிடவே கூடாது. நிறைய தடங்கல்களாக வரும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு மாதிரி தப்பாக பேசுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க தப்பாக பேசுவாங்க, நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள் தப்பாக பேசுவாங்க. எல்லா தடைகளையும் கடந்து போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தான் இங்கே என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க, முட்களை முள் அப்படின்னா நிறைய தடைகள் எல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு முள். முட்களை கடந்து வெற்றியை தொடு என்பது தான் தாரக மந்திரம். அந்த மாதிரி இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சிற்றார் மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.